கல்யாண வீட்டுக்கு போகலாமா? ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்கள் இப்போ தான் முதல்ல என்னோட வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கல்யாண வீடுனா பொண்ணு தானே லேட்டாக வந்து பார்த்துருப்பீங்க. இங்கே அப்படியே ஆப்போசிட். கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி வீட்டில் வச்சே மாமன் சடங்கு அப்புறம் சொக்காரங்க அனந்தரெல்லாம் முடிச்சுட்டு தான் தாலி கட்டுறதுக்குலாம் வருவாங்க. இதை பார்க்கும்போது ஆடியன்ஸ் ஆகிய நமக்கு வந்து ஒரு ஜாலியாகவும் என்டர்டைன்மெண்ட்டாகவும் இருக்கும். ஆனால் அங்கே நிற்கிற பையனுக்கும் பொண்ணுக்கு தான் பயங்கர டென்ஷனாகவும் நர்வஸாகவும் இருக்கும். கிறிஸ்டின் மேரேஜில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா ஃபாதர் உடனே கேட்டுருவாரு, பொண்ணுக்கும் பையனுக்கும் சம்மதமா, சுற்றி இருக்கவங்களுக்கு சம்மதமா, கல்யாணம் முடிஞ்ச பிறகு யாராவது ஏதாவது சொன்னீங்கன்னா பாத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி முன்கூட்டியே கேட்டுருவாரு. சரி, இதுவும் நல்லா தான் இருக்கு. அப்படியே சாப்பிட உட்காந்தாச்சு. மொய் எழுதுறதுக்கு மெனக்கட்டுன்னு ஒரு ஆளை போடுறேன்னு பாத்துக்கோங்க. ஏன்னா ஏன் கல்யாணத்துக்கு ஸ்டேஜ் ஏறி வந்து மெனக்கட்டு வீட்டில் உள்ள கவரு, ரப்பர்ல உள்ள இலை எல்லாமே வச்சு தந்தாங்க. என்னமோ நாங்க மெனக்கட்டு கேட்ட மாதிரி. கிட்டத்தட்ட எங்களுக்கு 70,000 பிரிஞ்சு நாங்க இது மொய் எழுதுனோம்னா கண்டிப்பா ஒரு 2 லட்சத்துக்கு மேல பிரிஞ்சிருக்கோம். அப்படியே ஈவினிங் ரிசப்ஷனும் அட்டன் பண்ணியாச்சு. சீரம் சிறப்புமாக 16 செல்வங்களையும் பெற்று குழந்தைகளுடன் நீண்ட ஆயுளோடவும் சந்தோஷமாகவும் வாழ எங்க சார்பாகவும் எங்க ஃபாலோவர்ஸ் சார்பாகவும் உங்களை விஷ் பண்ணிக்கிறோம்.